அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. எல்லாருக்குமே பிரேக்கிங் நியூஸ் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் 1000 rupeesக்கு பெஸ்ட் நெக் பேண்ட் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை கம்மி விலையில் நெக் பேண்ட் வாங்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன இதுவே நீங்கள் 53,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீல்ஸ் ரிவ்யூவில் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் இன்ஃபினிக்ஸுடைய கிரேசி ஆஃபர்ஸ் ரிவ்யூவில் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். Vivo V25 லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 932 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பில் இன்னொரு புது ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு. தற்சமயம் இது டெஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபோஸ்டிங். இனிமேல் நீங்கள் மற்ற யூசர்ஸுடைய போஸ்ட்டோ ரீல்ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் ரீபோஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் ரீபோஸ்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு நேட்டிவாக இன்ஸ்டாகிராம் ஆப்லேயே ரீபோஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. யூசர்ஸுடைய மெயின் ஃபீட் இருக்கு இல்லையா, அதில் கீழே உங்களுக்கு ரீபோஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இனிமேல் ஹைலைட் ஆகும். இது மூலயமா நீங்கள் மற்றவங்களுடைய போஸ்ட் அண்ட் ரீல்ஸை இங்கே ரீபோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் இது டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய விரைவில் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு ரீபோஸ்டிங் ஆப்ஷன் ரோல் அவுட் ஆகும். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் இந்தியாவில் செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகலாம் தெரியுது. ஏன்னா அமேசான் அப்போ தான் சேல் ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் இருக்கலாம். ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி செப்டம்பர் 22 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் இந்த சேலுக்கு முன்னாடியே லேண்டிங் பேஜ் ரிவீல் பண்ணி ஒவ்வொரு ஆஃபர்ஸாக ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஃபினிக்ஸுடைய கிரேசி ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஃபினிக்ஸுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே இங்கே ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் கட் பண்ணுறாங்க. 2000 ரூபாய் அப்படிலாம் உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா கார்டு ஆஃபர் 10% யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 2000 2500 வரைக்கும் நீங்கள் ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபர்ஸோட ஸ்க்ரீனில் பார்க்குறது பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் 12 சீரீஸ் இன்ஃபினிக்ஸுடைய ஹாட் 12, அதுக்கப்புறம் நோட் 12 அதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 HD ப்ளஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது. இன்ஃபினிக்ஸுடைய நோட் 11 ஹாட் 11 சீரீஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 1000 to 1500 rupees வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டோரேஜ் வேரியன்ஸ்லையும். இங்கே பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆச்சுல இன்ஃபினிக்ஸுடைய நோட் 12 ப்ரோ லான்ச் பண்ணும்போது 16,999 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் உங்களுக்கு ஆஃபரில் 14,999 வாங்கலாம். அடிஷ்னல் கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999. ஸோ இது ஒரு பெஸ்ட் டீலாக தெரியுது. ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸுடைய ஆஃபர்ஸ் இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டெஸ்லா இல்லைனா அமேசான், ஒன் வெப் இந்த மாதிரி பிக் கம்பெனிஸ் தான் இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் சைலண்ட்டாக இந்தியாவில் இன்டர்நெட், அதாவது ப்ராட்பேண்ட் சேட்டலைட் இன்டர்நெட் லான்ச் பண்ணிட்டாங்க. இதை லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஸ் கம்யூனிகேஷன் இந்தியா பிரைவேட் நெட்வொர்க் லிமிடெட். இவங்க இஸ்ரோவோட கொலாப் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க பாப்புலர் தான் சேட்டலைட் இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும். கமர்ஷியல் பர்பஸ்க்காக இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இப்போ கமர்ஷியல் மார்க்கெட் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற வைஃபைலாம் நமக்கு அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகும். பட் சேட்டலைட் இன்டர்நெட் உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் நெட்வொர்க் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை யார் கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவில் HTC, அதாவது ஹை த்ரூபுட் சேட்டலைட் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீஸ் யூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் யூசர்ஸ்க்கான ஒரு நல்ல அப்டேட் இது. ஏன்னா சாம்சங் லேட்டஸ்ட்டாக Android 13 பேஸ்ட் One UI 5.0 பீட்டா வெர்ஷன் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு. பட் எல்லாரும் இதுக்கு வெயிட்டிங் ஸ்டேபிள் வெர்ஷன் எப்போ வரும், எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் எப்போ வரும்னு. ஸோ இப்போ அவங்களுடைய டெவலப்பர் கான்ஃபரன்ஸ்க்கான டேட் ரிவீலாக இருக்குது. இந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு குளோபலில் தான் நடக்கும். அக்டோபர் 12 அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே டேட் ரிவீலாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் அவங்களுடைய One UI 5.0க்கான ஸ்டேபிள் ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் அப்டேட் எல்லாமே இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அக்டோபர் 12க்கு மேலே ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் Android 13 One UI 5.0 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி One UI 5.0க்கான ஃபீச்சர்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கார்டு கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். iPhone 14 சீரிஸ் லான்ச் ஆகிடுச்சு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருக்காங்க. 79,900 ஸ்டார்டிங் ப்ரைஸ் iPhone 14 உடையது. இது லான்ச் பண்ணதுனால iPhone 13, 12 எல்லாமே ப்ரைஸ் கட் ஆஃபர்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. பட் iPhone 14 நீங்கள் வந்து 53,000க்கு வாங்குற மாதிரி, அதாவது புது ஸ்மார்ட் ஃபோனே 53,000க்கு வாங்குற மாதிரி இங்கே ஆஃபர்ஸ் ரிவீலாக இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய அஃபிஷியல் வெப்சைட், இந்தியன் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது iPhone 12 இல்லைனா 11 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஆக்சுவல் ப்ரைஸ் iPhone 14 உடையது 79,900. இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அதுக்கப்புறம் வந்து HDFC கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8,000 ரூபாய் கிட்ட இருக்குது. HDFC கார்டு வந்து 5,000 ரூபாய் ஆஃபர் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு சொல்லி 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ 8,000 ரூபாய் வந்து உங்களுக்கு முதல்ல ஆஃபர் வந்துடும். ஸோ 71,900க்கு நீங்கள் வாங்கலாம். அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட iPhone 11 இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா வந்து 18,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,000க்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 53,000க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை iPhone 11லேருந்து அப்கிரேட் பண்ணணும் iPhone 14க்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆப்பிளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இது ரிவீல் ஆயிருக்கு. Vivo V25 சீரீஸில் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் Vivo V25 5G இந்தியாவில் லான்ச் ஆகுது. இங்கே லான்ச் டேட்டோட டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் செப்டம்பர் 15 அன்னைக்கு இது லான்ச் பண்ணுறாங்க. அகைன் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியும் லான்ச் அப்போவே வந்து இவங்க ஆஃபர்ஸும் நிறைய ரிவீல் பண்ணுவாங்க. எப்போவுமே V சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே கேமரா சென்ட்ரிக் தான். இந்த வாட்டி உங்களுக்கு ஆட்டோ ஐ ஃபோக்கஸ் 50 மெகா பிக்சல் கலர் சேஞ்சிங் பேக் பேனல், ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டீசர்ஸ் எல்லாம் கலர் சேஞ்சிங் பேக் பேனலில் 25 Pro எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. MediaTek Dimensity 900ல் வரலாம் அப்படின்னு தெரியுது. இது ஒரு பவர்ஃபுல் சிப் தான். ஸோ வந்து உங்களுக்கு கேமரா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி Vivo V25 5G இந்தியாவில் செப்டம்பர் 15 அன்னைக்கு. Oneplus அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் உடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. OnePlus 11 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இயர் 2023ல தான் லான்ச் ஆக போகுது. இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ டைப் கேமரா மாடியூல் மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. அதே ஹேசல் பிளாட் கூடவே அலர்ட் ஸ்லைடர்ஸும் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங் அவுட்லுக் அப்படின்னு தெரியுது. பிளாக் கலர் வேரியண்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகனுடைய 8 Gen 2 இந்த சிப் செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் 2023ல இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இன்டர்நெட் லான்ச் பண்ண கம்பெனி என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் கிளியர் காலிங் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கஜேந்திரன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.